முதல் ஓவர். லாரி நாய்ட் பந்துடன் ஆயத்தமாக இருக்கிறார். ஷார்ட் பால் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே. என்ஜினியர் பின்காலை நகர்ந்து நேர்த்தியாக ஸ்கொயர் டிரைவ் செய்கிறார். பந்து விரைகிறது. பாஃபிட்டின் இடப்புறம் நகர்வதற்குள் பவுண்டரி. 3 பந்துகளில் 8 ரன்கள். டேப் ஓடிட்டு இருக்கு. பக்கத்தில் என்ஜினியர் ஆஃபீஸர் எல்லாம் நிற்கிறாங்க. அத்தனை பேருடைய ஹார்ட் பீட்டும் எனக்கு கேட்குது. கத்தி மேலே நடக்கிறதுனா இதான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. கரெக்டாக அந்த இடம் வந்தது. நிறுத்தினேன், மைக்கை திறந்தேன், அமைதியாக எனக்கே உரித்தான அந்த ஒரு வாய்ஸில் டெலிவர் பண்ணேன். அதே ஸ்ருதியில் மறுபடியும் டேப்பை ஓட விட்டேன். கேட்டுட்டு இருந்த என்ஜினியர் ஓடி வந்து கட்டின்ட்டார். பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாஸ், பிபி ஸ்ரீனிவாஸ் பாடகர். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு நான் பாடினேன். கண்ணதாசன் பாடல். இன்னைக்கு அதை நேராக நான் பார்க்குறேன். இதுதான் வாழ்க்கை அப்படின்னா. இசை மேதை டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்குன்னு வரும்ல ஒரு பழைய பாடல். அப்படி பார்த்துட்டு அமுதும் தேனும் எதற்கு நீன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து அவர் அருகிலின்னு அப்படி போயிட்டாரு. அது மாதிரி எங்கள் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பாடி ஹாலே அதிர்ந்து போச்சு. அன்னைக்கு அவங்க கதவு ரொம்ப மெதுவாக திறந்தது. யார் அதை திறந்துட்டு வராங்கன்னு பார்த்தாக்க ஷோ நான் நம்பவே முடியல. எம்எஸ் அம்மா நல்லா ஞாபகம் இருக்கு. வரலாமா, நான் இங்கே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பணிவு, அந்த பவ்யம், இந்த குரலே அவ்வளோ இனிமே. அவங்க வந்து பாட்டில் ஏன் அவ்வளவு கனிவு பரிவு இருக்குன்னா அவங்க பேச்சுலையும் அதனால அவங்க எண்ணத்துலேயும் அந்த பரிவு இருக்கு. என்னுடைய குருநாதர் பல விஷயங்களை சொல்லுவார். திருமணத்தை பற்றியே சொல்லும்போது சொல்லுவார், திருமணம்ங்கிறது ஒரு உறவு. நீ தனியாக இருந்த ஜெயராமனுக்கு ஒரு மனைவி வந்ததும் நீ அந்த மனைவிக்கு நீ கணவன். ஒரு ஆளுக்கு எத்தனை ரோல்? இது சின்ன யோசிச்சுப்பார். இது குடும்பத்தோட போகாம இந்த உறவு வந்து உலகளாவி இருக்கணும். வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி நிறுவனத்தார் எங்களுடைய திருமண வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஜெயராமன், என்னுடைய மனைவி இந்துமதி. எங்களுக்கு திருமணமாகி வர நவம்பரில் 42 ஆண்டுகள் நிறைவாக போகுது. இந்த 42 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்களை நினைவு கூர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கலான்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுவை அளிக்கும், பயனளிக்கும் அப்படின்றத நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். கூடுமான வரையில் எங்கள் நினைவுக்கு எட்டின வரையில் சுவையான பல நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு தரதாக இருக்கும். முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஜெயராமன் ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ரோக்ராம் அனௌன்ஸராக 35 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கேன். அனௌன்ஸருங்கிற முறையை விட நான் கிரிக்கெட் காமெண்டேட்டர் என்ற முறையில் உலகம் அறியும். நிறைய ரசிகர்கள் கிரிக்கெட் காமெண்டேட்டர் என்பதனால நல்ல இசை சூழலில் வளர்ந்தவன். அதுக்கப்புறம் இலக்கிய பணி நிறையா பண்ணியிருக்கேன். 55 ஆண்டுகள் பல இதழ்களில் சிறுகதைகள், கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த எழுத்து அனுபவம் என்னை இன்னும் மேலே மேலே தூண்டி இப்பவும் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு எங்கள் மனைவி உறுதுணையாக இருக்காங்கன்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும். அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ரொம்ப சுவையான விஷயம் என்னென்னா, இது ஸ்ரீ சங்கரா டிவி பற்றினது. ஒரு 15 ஆண்டுகள் தான் சங்கரா டிவி தொடங்கின புதுசில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. யாதுமாகி நின்றாயின்னு நவராத்திரியை ஒட்டி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி 9 நாட்கள் அது நாங்கள் கொடுத்தோம். சங்கரா டிவி நிறுவனத்தினரும் அதை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு வராங்க. இது என்னை பற்றின தகவல். இந்துமதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அவங்கள பற்றி சொல்லுவாங்க. நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் கண்டினியூ பண்ணல. நான் 2 குழந்தைகள் பிறந்துட்டா அதுங்களை வளர்க்குறது தான் எனக்கு பொறுப்பாக இருந்தது. குழந்தைகள் திருமணம் ஆனதும் பிறக்கிறதுன்றது ஒரு சகஜமான விஷயம். இந்த திருமணம் பேச்சு வந்தது ஒரு சுவையான நிகழ்ச்சி. அதை நம்ம பலமுறை பகிர்ந்திருக்கோம். இப்போ நேயர்களுக்காக சொல்லாமே. நீங்கள் கிரிக்கெட் காமெண்ட்ரியோட ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமையும் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டோட பண்ணிடலாமா? ஆமாம், அதை இது ஒரு சரியான ஐடியா தான்.
1932. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த கிரிக்கெட்டர்ஸ் பேர்லாம் தெரியாது, இருந்தாலும் அவர்களுக்காக தான் அதை சொல்கிறேன். இப்போ நான் ஹெர்பர்ட் சட்க்ளிஃப்னு ஒரு இங்கிலாந்து ஓப்பனர், அருமையான ஓப்பனர். அவரை எடுத்துட்டா இங்கிலாண்டு எடுத்துடலாங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக ஆடுவார். அவர் அசைக்க முடியாது. ஒரு மாதிரி சிட்னியில் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது அந்த மாதிரி ஒரு சட்க்ளிஃபை அதுவரை யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தார். ஒரு பால் கூட மீட் ஆகலை. திக்கி திணறி 49 ஓட்டங்கள் எடுத்த பிறகும் கூட இவர் எப்போ வேணால் அவுட் ஆடுவார்ன்ற ஒரு நிலைமை, அந்த நிலைமை வந்தது. ஒராலி என்ற போலர் பந்து வீசினதும் அந்த பந்து அவர் பீட் ஆகிட்டார். பீட் ஆனது நேராக ஸ்டம்ப் அடிச்சது. ஆச்சு, பெட் சட்க்ளிஃப் பவிலியன் திரும்பிடுவார்னு பார்த்தா பெயில் விழலை. பந்து ஸ்டம்பை தட்டிச்சு, சத்தம் கேட்டது. அத்தனை ஆஸ்திரேலியன்ஸ் நாங்கள் ஒன்றும் இல்லை, பெயில்ஸ் விழலை. அசையாமல் நிற்கிறார் பெட் சட்க்ளிஃப். அது புது அனுபவமாக இருந்தால் கூட அவருக்கு கொஞ்சம் வியப்பு, அவங்களுக்கு அதிர்ச்சி. ஸோ இந்த வியப்பும் அதிர்ச்சியும் வாழ்க்கையில் மாறி மாறி வரதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணார் பெட் சட்க்ளிஃப்? 194 ஓட்டங்கள் 49 விட்ட அந்த இடத்த பிடிச்சி 194 ரன்ஸ். அது அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர். அவரை பிற்காலத்தில் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க, என்ன அந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன அந்த இன்னிங்ஸை பற்றி நான் நினைக்கிறேன், ரொம்ப நினைவு கூறுறதை உண்டு, நிறையா அந்த மாதிரி செஞ்சுரி போட்டிருக்கேன். ஆனால் அந்த 49 ரனில் பெயில் விழுந்த விஷயத்தை நான் அப்போயே மறந்துட்டேன். ஏன்னா அப்போ விளையாடும்போது முடிஞ்சு போன பந்தை பற்றி யோசிக்கக்கூடாது. இதுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை படிப்பினை. கிரிக்கெட்டு எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. என்னென்னா கிரிக்கெட்டில் வந்து அது ஒரு விளையாட்டாக பார்க்காம அதில் நிறையா தத்துவங்கள் பொதிஞ்சிருக்கு. ஏன் வாழ்க்கையில் எந்த சூழலும் எந்த நிலையும் நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் இப்போ முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பெட் சட்க்ளிஃப் விஷயத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, 194 ஓட்டங்கள் எடுத்த அந்த பேட்ஸ்மேன் ஆரம்பத்தில் தடுமாறினார்ன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அவர் அந்த தடுமாற்றத்தை பொருட்படுத்தலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த நம்ம திருமண விஷயத்தில் நிறைய ஆரம்பத்திலேயே சில திருப்பங்கள் இருந்ததில்ல, அதை கொஞ்சம் சொல்ல. 42 வருஷம் ஓடிடுது. ஆமாம். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம பொண்ணு பார்க்குற விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இது. ஆமாம். இப்போ உங்கள் ஜாதகம் வந்ததே ஓ எங்கள் அத்திம்பேருடைய அக்கா பொண்ணுக்கு தான் பார்த்தேன் உங்கள் ஜாதகத்தை. ஆனால் அந்த ஜாதகம் அவங்களுக்கு பொருந்தல. அப்போல்லாம் அந்த மேட்ரிமோனி இதெல்லாம் கிடையாது. எங்கள் அத்திம்பேரே நல்லா ஜாதகம் பார்ப்பேன். ஓகே ஓகே. அதனால அந்த ஜாதகம் வந்து எனக்கு பார்க்கலாம், இந்துவுக்கு பார்க்கலான்ட்டு எனக்கு பார்த்ததுல நல்லாவே பொருந்திருந்தது. சரி, ஓகே, அதை ப்ரொசீட் பண்ணலான்ட்டு எங்கள் மாமாட்ட போய் பேசினேன். எனக்கு அப்பா கிடையாதுனால அத்திம்பேரும் மாமாவும் தான் எனக்கு எல்லாமே. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ண வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கிடச்சிருக்கு, பார்க்கலாம். பார்த்தாக்கா உங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் ஆல்ரெடி ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒன்றா மீட் பண்ணவங்க. எங்கள் மாமா நல்லா பஜன்லாம் பண்ணுவார், உங்கள் அப்பா நல்லா பாடுவார். அதனால் ஏற்கனவே 2 பேருக்கும் ஒரு இது முன்னாடியே தெரியும் போல இருக்கு. அப்புறம் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணால் நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு 2 நாளையே அவங்களும் ஜாதகம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு மேற்கொண்டு பொன் பார்க்கணும் படங்கள்லாம் நடந்தது. பொன் பார்க்கறது எங்கள் வீட்டிலேயே பெரிய வீடு. பொன் பார்க்குறதுனே எப்படின்னா, பெண் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக பிள்ளை வீட்டாரும் பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்குறது. அதான் பிள்ளை பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். நிறைய கூட்டமாக எல்லாரும். உங்கள் குடும்பம் பெருசு இல்லையா, அடிக்கடி நீ சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்தது என்னவோ அம்மா அப்பா. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப சின்ன குடும்பம். என் தம்பி பத்மா மாமி, அவ்வளோதான் வந்தோம். பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் ஆனால் எதையோ சிந்தனையிலேயே இருந்தேள் வழியோ கலகலான்னு பேச. இப்போ கூட ஏதோ சிந்தனை இருக்க மாதிரி படுறதா? இல்லை நான் அதெல்லாம் ஆமாம் நீ சொல்கிறத கேட்டுருக்கேன். ஆமாம், ஒருவேளை எனக்கு நீங்கள் கோபக்காரராக இருப்போம் இன்னும் இப்போ ஒன்றும் முடிவு பண்ண இல்லை. அந்த உன்னுடைய மனநிலை எனக்கு புரியுது. எப்படின்னா, திருமணம்னு பேசுனதுமே ஆண் பெண் 2 பேருக்குமே கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில் 2 இருக்கும். அது பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் மாறும். பெண்களுக்கு எப்போவுமே என்ன பையனா போகிற இடத்துல எப்படியோ என்னவோன்னு. ஆண்களை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்க வேறு விதமாக சிந்திப்பாங்க. உங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கும்போதே சொல்லிட்டேன், அவர் வந்து சினிமா ட்ராமாலாம் போக மாட்டார். நான் இஷ்டு போகிறதுக்கு டைம் கிடையாது, நான் ஞாயிற்றுக்கிழமைலாம் கூட உங்களுக்கு டியூட்டி உண்டு, அதெல்லாம் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்துலேயே. எனக்கு அது ஒன்றும் பெரிய, நானும் சின்ன வயசில் சினிமா ட்ராமாலாம் அவ்வளோவா போக மாட்டேன்.
அதனால எனக்கு அது பெரிய ஒரு விஷயமா தோணலை. பெரிய விஷயமா தெரிஞ்சது என்னுடைய உங்கள் சீரியஸ். இப்போ நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கு அப்படின்னு தான் எனக்கு மனசில் அப்படியே ஓடிண்டே இருந்தது. சரி, அதுக்கு எப்படியும் ஒரு தீர்வு காணணுன்ட்டு பேசாமல் விட்டுட்டேன். ம். அந்த காலத்தில் நம்ம வாயை திறந்து பேசவும் மாட்டோமே, ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா. தலையை ஆட்டுவோம் அவ்வளோதான். அதே மாதிரி தலையை ஆட்டிட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 டேஸ்லாமே நம்ம நிச்சயதார்த்தம். இப்போ என்னன்னா, யாருக்கோ வந்த ஜாதகம் உனக்கு பொருந்தி ஆமாம். அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அடுத்தது பெண் பார்க்கும் படலம், அதுவும் ஓகே ஆயிடுது. இப்போ அடுத்த அப்புறம் 2 வந்து என்ன டேஸ்லேயே நிச்சயதார்த்தமும் வச்சுட்டேன். ஆமா. இது வந்து ரொம்ப விறுவிறுன்னு கொஞ்சம் ரொம்ப எந்த சிக்கலும் ஃபாஸ்ட்டாகவே இல்லாம போச்சு, போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆமா. ஃபாஸ்ட்டு. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருந்த மாரி நீ பல தடவ சொல்லியிருக்க. அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து சொல்லேன். மண்டபம் பார்க்குற விஷயத்துல ஏதோ இல்லை, பொண்ணு ஆ, பார்க்கும்போது ஆ, ஆ, ஆ. உங்கள் சின்ன வீடு உங்களுது. எங்களுது கடல் மாதிரி பெரிய வீடு, உங்களுது சின்ன வீடு தான், மாடி. ம். அதுதான் நீங்கள் ஃப்ளாட்டு. நிச்சயதார்த்தமே ஆமா, பண்ணிருந்தீங்க. ஆமா, ஆமா. நம்பாத்துலேயே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ நிச்சயம் பண்ணிவிட்டு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ம். நவம்பர் 22 அப்படின்னு. அதான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி டேட்டை வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லி எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் அப்படி தானே நல்ல போடுவாங்க. வேளை சத்திரம் கிடைக்கதே அப்போ. மண்டபம் பார்த்து தான் பொண்ணு பார்க்கணுன்ற மாதிரி நிலைமையில. ஓகே. சத்திரம் கிடைக்கதே அப்போல்லாம் வந்து ரொம்ப ம், ம். கஷ்டமான ஒரு நாள் இல்லையா? ஆமா. இவங்க யாரோ கூட சொன்னா, நிச்சயம் பண்ணி 1 வருஷம் நாங்கள் காத்திருந்தோம், மண்டபமே கிடைக்கல. நீங்கள் எப்படி இன்னும் 2 மாதம் தான் கல்யாணத்துக்கே இருக்கு. நவம்பர் 22னா 2 மாதம் தான். எப்படி நீங்கள் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலன்னு கேட்டேன். அது என்னவோ கடவுள் சித்தம் நம்மளுக்கு. ம். அன்றைக்கி தான் இப்ப மேரேஜ் அடுத்தது இன்னும் ஒரு நடந்தது. திருப்பம் வரப்போறது. அது இல்லையா? சொல்லு, ஆமாம். சொல்லு. நான் அவங்க அப்பா சொன்னேன், இந்த தெரு முனையிலேயே ஒரு மண்டபம் இருக்கு, ம். போகும்போது போய் பார்த்துட்டு வேணா போங்க, பெரிய மண்டபம் அது அப்படின்னா. ம். ஆனால் மண்டபத்தை அத்திமேரும் மாமாவும் போய் பார்த்த உடனேயும் மண்டபம் அங்கே இருந்தது. அதான் பெரிய மண்டபம் முக்கியமா மண்டபம். இருக்கணுமே. அது மண்டபம் இருக்குன்னா இருக்கணும். அந்த டேட்ல அவைலபிளா இருந்ததா? இருந்தது. இருந்தது. ஆமா. மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பாட்டு வந்து நான் அதே மண்டபத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஏன்னாக்க நம்ம கல்யாணம் தான் அந்த மண்டபத்தில் கடைசி. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தை இது பண்ணி ஒரு மால் மாதிரி ஸோ கட்டிட்டோம். நம்ம கல்யாணத்துக்காக காத்திருந்திருக்காங்க. ஆமாம். சரி. அப்புறம் மால் ஆயிடுது. சரி. அது நம்ம கல்யாணமும் நல்லா ஜாம் ஜாம்னு நடந்தது. கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கிறதுக்கு 2, 3 ஃபேக்டர் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து அந்த இட வசதி. மண்டபமே கிடைக்காட்டா கூட அதான் சொல்றேன். எங்க கடல் மாதிரி பெரிய வீடு, அங்கே கூட பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். 3, 4 கல்யாணம் கூட பண்ணலாம். ஆமாம், கரெக்ட். எங்கள் 4 நாள் பண்ணலாம். சிஸ்டருக்கெல்லாம் அங்கே தான் மேரேஜே ஆயிடுச்சு. அதான். அதனால தைரியமாக 22 நவம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால அதே நாளில் ஜாம் ஜாம்னு நல்லா நடந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் நான் அங்கே பேசுவோம் அடிக்கடி. உங்கள் ஹவுஸில் அந்த பெரியவங்களுடைய அனுபவம், அவங்க வந்து நல்ல தீர்க்க தரிசனம் ஏதோ எப்படி செய்யணும், அதை முன்னேற்பாடாக செய்யறது. இப்போ இந்த மண்டப விஷயத்திலேயே முன்னேற்பாடாக செய்யறது ஒன்று. எதுவும் மெம்பர்ஸ் பயப்படல, ஜாஸ்தி. கிடைக்காம போயிடுமோ அப்படி இப்படிலாம் ஒன்றும் பயப்படல. நிச்சயமாக நம்ம கிடைக்கும், கிடைக்காட்டாலும் ஒரு இது இருக்கு அப்போ கையில். எனக்கு அறிமுகம் ஆகாட்டா கூட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக இருந்து எல்லாரும் ஆமா, அவங்க ஆளுக்கு ஒரு வேலையை வேலையை ஆளுக்கு ஒரு செஞ்சாலே. 2 மாசத்துல ஒரு மேரேஜை வந்து கேரி அவுட் பண்ணி முடிச்சு அதை ஒருத்தர் பண்றதுன்னா சமையல் பொறுப்பெடுத்துனா, ஒருத்தர் ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒருத்தர் இது. வெற்றிகரமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப சுவையான குட்டி குட்டி திருப்பங்களோட நம்ம மேரேஜ் 22 நவம்பர் 1982. இதுதான் இது முதல் ஃபேஸ் இல்லையா? நாங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தேன், சின்ன வீடு தான். ஆனாக்கா மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்னும் உங்கள் அம்மா நல்லா கலகலான்னு நல்லா பேசியிருந்தா. உங்கள் பிரதர் கேட்கவே வேண்டாம், நல்லா சிரித்து பேசி உங்கள் வாய்ஸ்லாம் ரேடியோவில் போட்டு இது யார் வாய்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா உனக்குலாம் ரேடியோ கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? அது அப்பப்போ உங்கள் ஃபேமிலியில் நல்லா நிறையா ஒர்க்கிங், கிண்டல். அதை கவனி இதை கவனின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்காது. ஆனால் நான் வீட்டுக்கு வந்தப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சது. உங்களுக்கு டியூட்டி அந்த மாதிரி உங்க சீரியஸாக உங்களை நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் டியூட்டி தான். இல்லை, சீரியஸாக இருந்தால் தான் நம்மளால் சில சென்சிட்டிவ் ஒர்க்கை பார்க்க முடியும். ஆனால் அதனால நம்மளுடைய பர்சனாலிட்டி மாறுறது கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்தால் தான். உங்கள் கதை நிறைய வீடு ஃபுல்லாக நிறைய கதை எழுதுறவனுக்கு இது கட்டுரை எல்லாமே. அது வந்து ரொம்ப அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ சிந்தனை பண்ணி. படைப்புன்னு வந்தாச்சுன்னா நிறைய ஒர்க் பண்ணணும். எவ்வளோ சில சமயம் 2, 3 கிலோ வெயிட்டும் இறங்கிடும்.
என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேனே. இது வந்து இதை தவிர ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் ஷிஃப்ட் எனக்கு கஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு ஷிஃப்ட்டை நான் வந்து ரொம்ப ஈஸியாக எதிர்கொண்டேன். தூக்கம் போயிடுவோம், நேரத்தில் சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் நீ வந்து அந்த ஷிஃப்ட்டை புரிஞ்சு அந்தந்த நேரத்துக்கு அந்த டிஃபன் கேரியர் மாறாமல் வச்சது அந்த ஒரு விஷயம் அடிக்கடி அவங்க அப்பா அதை சொல்லுவேன். அவங்க அப்பாவை பற்றி சொல்ல மறந்தே போயிட்டேன். உங்களை மாதிரியே தான் அவங்க அப்பாவும் கொஞ்சம் எதையாவது நிறையா எழுதிட்டே இருப்பார். அவர் எழுதுறதுக்கு 2 காரணம். அவர் கலர் கலராக பேனா வச்சுக்கிற மாதிரி நானும் கலர் கலராக நிறையா வச்சுருக்கேன். இது அது மட்டும் இல்லை, கலர் கலராக எழுதி ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணிட்டார் எல்லார் லைஃப்பையும். எப்படின்னா நிறைய பேருக்கு சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் அது வருவாங்க. இந்த மாதிரி பென்ஷன் விஷயத்தில் பிரச்சனை, ஆஃபீஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்ன ரூல், இது சரிதானா? சில பேருக்கு ரொம்ப சீரியஸாக சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து ஒரு தன்னுடைய பர்சனலாக விஷயமா அதை எடுத்து அவர் அந்த சால்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப கண்டிப்பானவர். கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஆனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு இது. அது அந்த ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்மளால எல்லாத்தையும் கிளீனாக பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு டைம் நான் வந்து போகும்போது எடுத்து வச்சுட்டு போகலாமேன்னு வச்சுட்டேன். அவர் பார்த்துட்டு எடுத்து அங்கே வச்சாரு. எனக்கு ஒன்றுமே தெரியல அவரை பற்றி. எடுத்த பொருளை அந்த இடத்துல வைக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட்டு, அது ஒரு முதல் கண்டிஷன். அடுத்தது எடுத்த பொருளை உடனே அந்த இடத்துல வைக்கணும். ஆமாம், அது காலம் தாழ்த்தி வச்சா அந்த பொருளை இடம் மறந்து போயிடும். இல்லை, இடம் மாறி. கரெக்ட். அது ஒரு நல்ல ஒரு இது படிப்படியாக வீட்டுக்கு வந்ததில் உனக்கு ஒரு புதுசாக சிலது கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு உபதேசம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு சொல்லணும். கரெக்ட். சின்ன வயசுலேயே எனக்கு இருந்த அந்த ஒரு ஃபிலசாபிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்டுனால எனக்கு என்னுடைய குருநாதர் பல விஷயங்களை சொல்லுவார். திருமணத்தை பற்றியே சொல்லும்போது சொல்லுவார், திருமணம்ங்கிறது ஒரு உறவு. நீ தனியாக இருந்த ஜெயராமனுக்கு ஒரு மனைவி வந்ததும் நீ அந்த மனைவிக்கு நீ கணவன். அந்த மனைவி அந்த அந்த வீட்டு அந்த அவங்களுடைய பெற்றோருக்கு நீ மருமகன். ஒரு ஆளுக்கு எத்தனை ரோல்? இது சின்ன யோசிச்சுப்பார். இது குடும்பத்தோட போகாமல் இந்த உறவு வந்து உலகளாவி இருக்கணும். எல்லாமே உறவாக நினைக்கிற ஒரு இது வரத்துக்காக தான் திருமணம் முதல் படி. இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் சுவாமி பிரதீபானந்தா. அது நமக்கு உபதேசம் கிடைச்சது. ரொம்ப அது பெரிய பாக்கியம். அது உபதேசம் வந்து கோபம் வந்தால் உபதேசம் பண்ணுவார். அதனால நீங்கள் கோபக்காரர் இல்லை, நல்லா கோபக்காரர் இல்லை, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சது. எங்கள் குருநாதர் இருக்காரு, அவரும் பார்த்தா சீரியஸாக இருப்பார். பேசினா அப்படி ஜோக் வரும். நகைச்சுவை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நகைச்சுவாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் காமெடியன் இல்லை, வாழ்க்கை அனுபவம் தான் அந்த நகைச்சுவையில் வருது. அதனால தான் நம்ம வந்து இந்த பழமொழிகள்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த நறுக்கு தெரிச்சா மாதிரி அவங்களுடைய தாட் இருக்குது. அது ஒரு கேப்சூல் ஃபார்மில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய சிந்தனையுடைய கிறிஸ்டலைசேஷன். அதுதான் பெரிய விஷயம். அப்புறம் உங்கள் அம்மா ஒவ்வொரு டேர்ம் பஸ், இது மார்னிங் ஷிஃப்ட்டு, இது நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரிலாம் அழகாக. ஒரு வாட்டி நான் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு கேரியரில் வந்து இப்போ அது 2 அடுக்கு கேரியர். அதில் என்ன பண்ணுவேன், மேலே வந்து சாம்பார் இது இருக்கும், கீழே அந்த வடுமாங்காயை நான் கடிச்சா சத்தம் கடிச்சு சாப்பிட முடியும். ஆஃபீஸில் போயிட்டு அங்கே போயிட்டு வடுமாங்காய் கடிக்கிறது கஷ்டம். 2வது வந்து டப்பு டப்புன்னு சத்தம் வரும். ஒலிபரப்பில் அந்த வெளியில் சாப்பிட்டா கூட ஒலிபரப்புக்கு சத்தம்ன்றது கிடையாதுன்றக்கா அழகாக கட் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வட்டமாக போட்டு வச்சுருந்தால அதை நான் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போடும்போது பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. சார், இவ்வளவு கலை உணர்வோடு உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. செய்யறதுல எல்லாமே ஒரு கலை உணர்வோடு பண்ணோன்னா அது அழகே தனி தானே. அந்த வடுமாங்க அப்படியே கூட சொன்னோடனே அதுவே எனக்கு ரொம்ப பரவாயில்ல. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வடுமாங்காயை நம்ம நினைவு கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் நமக்கு அடுத்தபடியா 2 குழந்தைகள். ஆமாம், சௌமியா, லக்ஷ்மி, சௌமியா, ஜனார்தன் அடுத்தடுத்து பிறந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவங்கள ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினே இல்லை. அவங்க எப்படி படித்தாங்கன்றதே நம்ம கவனிக்கிறது. நம்ம படிப்படின்னு ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அதுங்களே அதுதான். அதாவது என்னுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை அழகாக நமக்கு ஸ்ட்ரெயின் தெரியாமல் கொண்டு போகணும். பையனுக்கு ஷிஃப்ட்டு, இப்படி குழந்தைகள் படுத்தாமல் இருக்கணும். சொல்ல மறந்து போயிட்டேன். அந்த கடிகாரத்தை நிறுத்துவார் அவங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்தாக்க. ராத்திரி அது கரெக்டாக என்ன ஆகும், ஒரு வால் கிளாக்கு. மார்னிங் காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கணும் ஷிஃப்ட்டுக்கு. அப்போ என்ன ஆகும், அது நைட்டு டாங்னு ஒவ்வொரு இதுக்கும் 12க்கு 12 அடிச்சாகணும். அதுதான் என்ன பண்ணார், 8 மணிக்கு நிறுத்திடுவார். நல்ல அருமையான பாயிண்ட். அதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அதை யாரும் செய்யக்கூடாது, அவர் தான் செய்யணும். ஸ்டூலை போட்டு
அப்படியே எல்லாரும் இன்னும் இங்கே விழுந்துட போகிறாரு வயசான காலத்தில். அதாவது அந்த இன்வால்மெண்ட் அதுதான் பெரிய. எங்கூட வந்து கரிகால் நெருக்கி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்பா. அதாவது ஹெல்ப் பண்ணுறாருன்னே தெரியாது, டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். அது போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல அது இருக்கும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் நான் வந்தது எனக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருப்பாரு. நீ பால் வச்சுருப்ப இதில். இது மாதிரி ஒரு ஷிஃப்ட்டும் கஷ்டம் தெரியல. நான் வந்து கஷ்டப்பட போகிறேன்லேருந்து கூடவே வந்து ஆமாம், கீரை மசிச்சா இங்கே கொண்டு போய் நான் மசிச்சு கொடுக்குறேன். அதை மசிக்கும் போது இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணுன்ற ஒரு டெக்னிக்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதாவது அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்து மனிதர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லை, கிடைச்ச வாய்ப்பை அவங்க விட மாட்டாங்க. சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறது இது ஒரு பெரிய இது. ஸ்கூலுக்கு போகும்போது அவரும் கூட கூட வருவார். நான் ஷிஃப்ட்டு இல்லாத டைமில் நான் வருவேன், இல்லாட்டா அவர் இறங்கி வருவார். அதாவது எந்த வகையிலையாவது எப்படியோ யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு பெரிய கோட்பாடு. நல்ல ஒரு உயர்ந்த மனிதர். அம்மா என் கூட ஸ்கூலுக்கெலாம் வருவாள். குழந்தைகளுக்கெல்லாம் நான் தனியாக அழைச்சிட்டு போகும்போது அம்மா கூடவே வருவேன். வந்து ஹோம்ஒர்க்கும் தானே பசங்க பண்ணிவிடுவாங்க. நான் எனக்கு தொந்தரவும் பண்ணுறதில்ல. ஆனாக்க சில பேர்லாம் சின்ன வீடாக இருக்கே உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு, எப்படின்னு தெரியல. எனக்கு அதான் புரியல. நாம் இங்கே சந்தோஷமாக சின்ன வீடாக இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். பாவம் நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ? அதான் இருக்கும் போல இருக்கு. அதனால இது எனக்கு பழகி போயிடுச்சு. அம்மா கூட சொல்லுவேன், என்ன உங்காத்துக்கு கொண்டா போய் எட்டி பார்த்துட்டு வரியா, அம்மா பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்க. எனக்கு இங்கே தான் நிறையா ஒர்க் இருக்குது, நிறையா கற்றுண்டாங்க. அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பா. எல்லாமே இங்கே தான் இத்தனை நாள் நான் அங்கே தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இங்கே கற்றுக்க வேண்டியதான் எனக்கு நிறையா இருக்குது. உங்கள் புக்கெல்லாம் நான் நிறையா படிப்பேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீ வந்து நிறைய பேரோட இருந்தாலுமே உனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்தது இந்த வீட்டுக்கு வந்து இல்லையா? புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் உனக்குன்னு ஒரு ரோல் கிடைச்சது. அங்கே இதை பண்ணு அப்படின்னா செஞ்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து அம்மா அப்பாவோட என்னை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. அதை சொல்லணும். அவங்க அதாவது நல்ல தீர்க்க சிந்தனை, வாழ்க்கையை ஒழுங்கா சரியா கிராமர் சரியா. அந்த குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டினா அவ்வளோ உசுறு. அப்படி விட்டுட்டு நம்ம தனியை கொடுத்தோம்னு ஒன்று போனாக்க இப்படிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இருந்ததுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போல இருக்கு. இல்லை இருக்கலாம், பாவம் என்ன பண்ணுறது. ஒரு கால் நம்மளை பார்த்து கூட அவங்க ஏதாவது சில பேர் ஒரு மாதிரி மாடிஃபை கூட ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, குறை சொல்லுபவர்கள் சொல்லட்டும். தனி கொடுத்தனம் கான்செப்டை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போது தனி கொடுத்தனம்ன்றது அவரவர் தேவையை பொறுத்து இருக்குது. நான் அதை கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா, சிலர் தனி கொடுத்தனா அத்தியாவசியமான ஒரு நிகழ்வாக இருக்கும், அது பண்ணி தான் ஆகணும், நிர்பந்தத்தில் போகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தனி கொடுத்தனம் ஒரு தேவையா இல்லை ஒன்று. ரெண்டாவது, தனி கொடுத்தனம் போகிறதுனால பல தாத்தா பாட்டியோட அரவணைப்பு குழந்தைகளுக்கு இல்லாமல் அரவணைப்பு இல்லாம இன்னும் சொல்ல போனால் உறவு முறைகளை நம்ம சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்துடும். யார் அத்தை யார் சித்தப்பான்னு சொல்லக்கூடாது. என்னுடைய சிற்றறிவு கேட்டின விஷயம் என்னென்னா, ஒரு விதமான சுயநல உணர்வு தன்னறியாமல் ஏற்பட்டுன்னு நான் நினைக்கிறேன். நல்லவேளை நமக்கு அந்த பாதிப்பு இல்லை. இந்த தனி கொடுத்தனத்தை பற்றி நம்ம இவ்வளோ சொல்லும்போது அதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அருமையான சம்பவம். பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாஸ், பிபி ஸ்ரீனிவாஸ் பாடகர். அவர் வந்து ரொம்ப ஜாலி மேன். அதாவது அன்னைக்கு என்ன ஸ்வீட் வருதோ அது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதான் என்ன கொடுப்பார் அவ்வளோ அப்படி அவருக்கு. ஆனால் வீட்டுக்கு அவர் வந்ததே இல்லை. எனக்கு மாதிரி ட்ராப் பண்ணிட்டு வருகிறேன். நீங்கள் நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்கல, வரவே இல்லை. வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் பியூர் தமிழில் தான் பேசணும். ஆனால் நான் அவரோட தெலுங்கார். அவர் ஆனால் தெலுங்கு கன்னடம் வண்டியில் வரும்போதெல்லாம் பாட்டு வாண்ட வருவார். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போது என்ன விஷயம்னா, பேச்சு வாக்கில் ஒரு நாள் நான் சொன்னேன், என்னுடைய பேரண்ட்ஸ் வயசானவங்க மாடியில் இருக்காங்க அப்படின்னு பேச்சு வாக்கில் அவங்கள பற்றி பேச்சு வரும்போது, நீங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் எங்களோட தான் இருக்காங்க. என்ன அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தார், என்னை அப்படி கையெடுத்து கும்பிட்டார். உடனே நான் மாடிக்கு வரணுன்னார். நேராக வந்து அப்படியே 2 பேர் காலையும் விழுந்து சேவிச்சார். ஜெயராமன், இது பெரிய பாக்கியம் அப்படி தான் சொல்லுவார். பாக்கியம் வந்து உங்களுக்கு இது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பேர். வயசானவங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரும் பேர். அவங்கள கவனிக்கிற ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்று அதை செவ்வனே செஞ்சுட்டு வரீங்கன்றது ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு நான் பாடினேன், கண்ணதாசன் பாடல். இன்னைக்கு அதை நேராக நான் பார்க்குறேன். இதுதான் வாழ்க்கை அப்படின்னா. அடுத்தது இப்படி இந்த கேலி பேச்சுக்கு நடுவில் இப்படி போயின்னு இருந்தாலும்
சில பேருக்கு கொஞ்சம் தூண்டி விடுற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு நீங்கள் நைட்டெல்லாம் எப்படி படுக்கிறீங்க, உங்களுக்கு பத்தாதே, பசங்க வளர்ந்துட்டாலே, ஒரு லோயர் பெர்த்து ஒரு அப்பர் பெர்த்து போட்டு ஹைட்டில் ரைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் இல்லையான்னு கிண்டல் அடித்தாங்க. நிறைய பேர் ஆனால் இதே அப்பர் பெர்த்து லோவர் பெர்த்து கொண்ட 3வது மாடி, லிஃப்ட் இல்லாத மாடி, 6ஆம் நம்பர் வீட்டை அறுபடை வீட்டில் ஒன்றாக கருதி அந்த வீட்டை நோக்கி அடிக்கடி வந்தவர் ஒரு பெரிய மேதை, இசை மேதை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். அவர்களுடைய குரு பேர் சுவாமிநாதன், என் தந்தையார் பேரும் சுவாமிநாதன். அந்த ஒற்றுமை வேற அவங்க 2 பேரையும் இணைச்சிது. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவார் எங்கள் அப்பாவை. அண்ணா மண்ணி தான், அண்ணா மன்னி தான் அவருக்கு. மேலே வந்ததும் மாடியில் 6 படை வீட்டில் 6ஆம் நம்பர் வீட்டில் சுவாமிநாதன் என் குருநாதன் இருக்கிறான் அப்படின்னு வந்து உட்காருவார். ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடிட்டு தான் போவார். ஒரு முறை காசிலேருந்து வந்தபோது அன்னபூர்ணி விஷாலாட்சி என்ற ஒரு கீர்த்தனை பாடினார். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாடலை செலக்ட் பண்ணுறது அவர் பிரமாதம். மைக் அப்படி யூஸ் பண்ணுவார். உங்கள் பிரதர் கல்யாணத்துக்கு நான் மண்டபத்துக்கு வரமாட்டேன், நிறையா பாடணும். அதனால் நான் வீட்டுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நான் வீட்டுக்கு வந்தார். சும்மா வரல, அவர் அன்னைக்கு மேரேஜ் விஷயம் இல்லையா, அதனால அவருடைய மனைவியார் சுலோச்சனா மேடத்தையும் அழைச்சிட்டு வந்தார். அவன்னைக்கு என் பிரதர், அவன் ஒய்ஃபு, எங்கள் அப்பா அம்மா, சீர்காழி சார் அவங்க தம்பதியர், நான் நீ எல்லாம் உட்காந்தோம். நான் சும்மா இல்லாமல் உள்ளேந்து போயிட்டு ஒரு தடி புக் எடுத்துக்கொண்டு வந்து இதை பாருங்க அப்படின்னு. என்ன பெரிய நாவல்லாம் படிக்கிறதுக்கு முடியாது எனக்கு அப்படின்னார். இல்லை கொஞ்சம் பாருங்கள், உள்ளே பாருங்கள். பார்த்தா அவருடைய திருமண ஃபோட்டோ ஒரு நாவலில் ஆனந்த விகடனில் ஒரு பக்கத்தில் வந்திருந்தது. 2 பேருக்கும் உளுந்தூர்பேட்டையில் திருமணம் நடந்து ஏறியதுன்னு போட்டு 2 பேரும் பார்த்து அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். அது காமிச்சதும் பாரு 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 அப்படின்ட்டு. அது மாதிரி ரொம்ப அருமையான சம்பவங்கள். இதை சொல்லி முடிச்சதும் இன்னைக்கு நான் வந்து எல்லாம் தம்பதி சமேதராக இருக்கீங்க, எல்லாம் ஆர்டராக உட்காந்துருக்கீங்களா அப்போதான் வந்து அம்மா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொண்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுந்துக்க கூடாது இந்துமதி மேடம் உட்காந்துரும். நான் எங்கே உட்கார சொன்னால் அதே இடத்துல உட்காரணும். நான் இப்போ பாட போகிறேன், நான் காஃபி குடிக்காமல் நான் போக மாட்டேன், கண்டிப்பாக காஃபி குடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நான் பாட வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த சமத்காரமாக பேசுறதுல வந்து அவர் ரொம்ப கச்சேரியிலும் சரி, அந்த ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அன்னைக்கு பாடின பாட்டில் நிறைய கீர்த்தனை பாடினாரு. அன்னைக்கு பாடினது அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்குன்னு வரும்ல, ஒரு பழைய பாடல், தை பிறந்தால் அப்படி பார்த்துட்டு அமுதும் தேனும் எதற்கு நீன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து அவர் அருகிலின்னு அப்படி போயிட்டாரு. அது மாதிரி எங்கள் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பாடி ஹாலே அதிர்ந்து போச்சு. அன்னைக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார் லைஃப்பை வந்து, அப்படி என்ஜாய் பண்ணார். இதுக்கு வேடிக்கையாக என்ன பண்ணான் என் தம்பி, ஞாபகம் இருக்கா, அவன் வந்து கேசட் எடுத்துன்னு வந்தான். இது மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் கேட்கலாமான்னா. அப்படியா, கொஞ்சம் அப்படி யோசிச்சார், போடுங்களேன் அப்படின்னாரு. அவன் கேசட்டை போட்டான். அது வந்து உண்மையான படத்தில் வந்த கேசட். ரொம்ப நல்லா இருக்கே, ஹாலில் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சா நான் பாடினேன், என்ன நீங்கள் பழைய பாட்டு கொண்டு வந்து என்ன ஏமாத்துறீங்கன்னாரு. ஒரே சிரிப்புனா அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா வாழ்க்கையை வந்து எல்லாரோடையும் மகிழ்ந்து வாழறது தான் வாழ்க்கை. நமக்கு நாமே சிரிச்சுட்டா அதுக்கு வேற பேர் இல்லையா. அதனால வந்து எல்லாரோடையும் இணைஞ்சு ரொம்ப நகைச்சுவை ஜாஸ்தி அவருக்கு. அப்பாவும் இவர் நிறைய இடத்துக்கு அவங்க 2 பேரும் போகாத இடம் கிடையாது. காரில் திடீர்னு அண்ணா போலாமா அப்படின்னுவார். இந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம், அங்கே போயிட்டு அந்த கீர்த்தனைகள் அந்த இடத்துக்கு ஏற்றுக்கு. தீக்ஷிதர் கிருத்தியில் ஸ்பெஷலிஸ்ட் அவர், அங்கே பாடுவார். இதெல்லாம் பாடிட்டு அவருடைய குருநாதர் ஃப்ளூட்டிஸ்ட் ஆக்டர்னா அந்த தாளம் அவருக்கு ரொம்ப பிரமாதம், லய இது ஞானம் சூப்பர். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா சில விஷயங்கள்லாம் என்கிட்ட பகிர்ந்துப்பார். அவருக்கு சில விஷயங்களை சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பேசுகிற பேச்சே இருக்க. அதுவும் தஞ்சை மாவட்டத்து அந்த இது ரொம்ப தனியாக இருக்கும். அதுக்கு பிரத்யேகமான சில வட்டார மொழிகள், அந்த இடத்துல உள்ள சில டேர்ம்ஸ் அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப ரசிப்பார். ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னுவார். இது மாதிரி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. அவங்க அப்பா நம்ம எங்கேயாவது வெளியில் போகணுன்னாக்க ஆமாம் 2 மணி நேரம் முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவார். அது இல்லை, அவருக்கு ட்ரெயின் முன்னாடியே போயிடுங்கிற பயம் இல்லை. ட்ரெயின் 3 மணிக்கு தான் போகும். அவர் வந்து 2 ஹவர் முன்னாடி போயிட்டு இந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் பிளாட்ஃபார்ம்னா இப்படி இருக்கும், ஐலண்ட் பிளாட்ஃபார்ம் இது, இது ட்ரெயினில் ஏறி உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியும், இது பஃபர், இது சிக்னல், இதெல்லாம் காமிச்சு இந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுவார். இது அவருடைய ஒரு குஷி. இந்த மாதிரி நிறையா டூர். அப்புறம் நம்ம சிம்லா போனோம் தெரியுமா, அது மறக்கவே முடியாது. எதை மறக்க முடியாது, மழையில் நினைஞ்சேன். அது இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்ம ஹோட்டலில் வந்து நம்ம
பேசிகிட்டே இருந்தோம் நம்ம ஆமா, 2 பேரும். பேசி நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம். கலகலப்பா பேசியிருந்தோம் ஒரே உங்கள் குரலை கேட்டுட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்துட்டாங்க அங்கேருந்து. அந்த ஊர்ல. அந்த ஊரில் அதுவும். இங்கே தமிழ் வர்ணனையாளர் தானே ஜெயராமன், நீங்கள் தானே? உங்கள் குரலை அதான் அது இது நினைக்கும் போது பெரிய பூரிப்பு என்னன்னா, எப்படி அவங்க உங்கள் குரலை அங்கே ஒலிபரப்புன்ற சாதனம் இருக்கே அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாதனம். அப்புறம் தானே மற்றதெல்லாம் வந்தது. ஒலிபரப்பு தானே தொடக்கம். அடே அப்பா, அதில் வந்து இந்த ரேடியோ லிஸ்னிங் வரும்போது அந்த குரல் வந்து நிறைய பேர் அங்கே பேசியிருந்தா எப்படி உங்கள் குரலை வந்து அவங்க அதாவது கண்டுபிடிச்சாங்கிறது முதல்ல ரொம்ப தமிழ், அதிசயமா இருக்கு. அதுலயும் நேர்முக வர்ணனையாளர்னு அந்த அளவுக்கு அவங்க அதில் ஊறி இருக்காங்க. நிறைய பேர் ஆட்டோகிராஃப்லாம் கூட வாங்கி. ஒலிபரப்புடைய ஒரு சக்தியை நம்ம அதை நினைக்கணும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். எல்லாத்துக்கும் அடிப்படை எப்படி வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை எழுத்தோ எதானாலும் எழுதி தான் ஆகணும். ஸ்கிரிப்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஸ்கிரிப்ட் தான் பேசிக். அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ரேடியோவில் புதின பக்கங்கள்னு ஒரு ஆமாம், எங்கள் இடத்துல விரும்பி படிப்பேன். எங்கள் பெரியம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுத்தது. அது ஆல் இண்டியா ரேடியோ ஜெயராமன் காமெண்டேட்டருங்கிற ஒரு டைமென்ஷன் தவிர இன்னொன்று இது வந்தது. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும்போது உணர்ச்சி பூர்வமாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுவையோட நயத்தோடு கொடுக்கணுன்ற ஆர்வம் வந்து எனக்கு ரேடியோவில் நிறையா எனக்கு அதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. அதை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். காரணம் என்னன்னா, குரலுக்கு ஏற்றி இறக்கி அந்த நாவல் படிக்கிற சும்மா இல்லை, அத்தனை பேரோடைய இதையும் நீங்கள் உள்வாங்கி பண்ணணும் இல்லையா. அதில் வந்து 10 நாவலுக்கு மேலே பண்ணியிருப்பேன். அதில் அவுட்ஸ்டாண்டிங் அன்பின் எல்லை. தானா குமாரசாமி அருமையான எழுத்தாளர், டேகோரோட இருந்தார், ரவீந்திரநாத் டேகோரோட. அவர் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு நிறைய செய்திருக்காரு. அவருடைய நாவலில் ரொம்ப ரொம்ப அருமையான நாவல் இது. ஒரு வாழ்க்கையை எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாவல் ஒருத்தர் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். அருமையான நாவல். அந்த நாவலை படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நிறைய பேர் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நிறையா பேர் இது எப்படி நீங்கள் பண்ணினீங்க, எங்களை அறியாமல் நாங்கள் வந்து அப்படியே இது பண்ணிட்டோம். அவங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறது எங்கள் நோக்கம் இல்லை, அந்த கேரக்டர்ஸ் அப்படி அந்த கதையில் வரக்கூடிய சம்பவங்களை நான் கொடுக்கும்போது எனக்கு ரெக்கார்ட் பண்ணவங்க மூஞ்சி திருப்பின்ட்டாங்க. ஒரு காட்சி வரும்போது ரெக்கார்ட் பண்ணவங்க அந்த பக்கம் திரும்பிட்டாங்க, அது தாங்க முடியாமல். அதாவது என்னுடைய குரலில் அதாவது என்ன ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தியோட விஷயம் வருது, அதில் அவயம் இல்லை, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ருதி அவங்க பாடினது, ஓ அப்போ கேட்டோம்ல அப்படி அந்த ஒரு டச் இருக்கே. அதாவது அவருடைய அந்த போர்ட்ரேல் ஆஃப் கேரக்டர்ஸ் அன்றாட நீ பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு எழுத்தாளர். அதில் அவர்கிட்ட நான் கற்றுண்டது இயல்பாகவே எனக்கு ஒரு சிந்தனை வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அவர்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சிட்ட முக்கியமான விஷயம், எந்த எழுத்து, எந்த படைப்பு, எந்த இலக்கியம், எந்த சிறுகதையோ கட்டுரையோ எது நீ எழுதினாலும் அது வந்து படிக்கிறவனுடைய உள்ளத்தை உயர்த்தணும். யார் படிக்கிறாங்களோ அவங்க மனத்தளவில் உயர்ந்தாதான் அது லிட்ரேச்சர், அதுதான் நிற்கும். இப்போ கதையை மேம்போக்கா பொழுதுபோக்காக படிக்கிறது வேறு. ஆனால் அந்த கதையை ஊன்றி படிக்கும்போது அந்த கேரக்டர்ஸோடு போகும்போது உங்களுக்கு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவம் என்றது ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுவார், நீங்கள் கதை எழுதும்போது நீ நல்லா எழுதுறீங்க, சில டெக்னிக் நான் உங்களுக்கு ரகசியங்கள்லாம் சொல்லித்தரேன் அப்படிம்பார். நிறையா சொல்லிக் கொடுத்தார், நிறையா ரகசியங்கள் சொல்லிக் கொடுத்தார், எப்படி பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து டிப்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கனால என்ன ஆகுது, நல்ல ஒரு இலக்கியத்தை நம்மளால் படைக்க முடியுது. 4 பேர் மகிழ வைக்கிறோம், 4 பேர் சிந்திக்க வைக்கிறோம். மகிழ்வு ஊட்டுவது மட்டும் இல்லை, சிந்திக்க வைக்கிறோம். இது ஒரு கூறு. நீங்கள் கொட்டேஷன்லாம் கொடுப்பேன் இல்லையா, அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அது எதை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு. ஆமாம், அந்த கொட்டேஷன் அல்லது கோட்ஸ்ன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய அறிவு உள்ளவங்க எல்லாம் தான் கண்ட விஷயத்த சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக கொடுக்குறதானே பழமொழி அல்லது முதுமொழின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கொட்டேஷனில் ரத்தன சுருக்கமாக இருப்பதனால சென்று அடையிறது ஈஸி. இப்போ நம்ம உபதேசத்துக்கே வருவோம். நம்ம பிரதீபானந்தா குருஸ்வாமி நமக்கு இதில் இனிஷியேட் பண்ணி விட்டார். சாக்தத்தில் சக்தி வழிபாட்டு சாக்தம். அந்த சாக்தத்துடைய அடிப்படையை 6 விதமான வழிபாட்டில் ஒரு முறை இல்லையா அது. அதில் வந்து சக்தி அப்படின்னு வரும்போது அம்பாள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம். உண்மையில் பார்த்தா தாய். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றும் அவள் கன்னி. அதாவது அந்த அளவுக்கு நம்ம ஒரு தாய்மைக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த தாய்மை உணர்வு, பாசம், ஒரு தாய், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தாய் வந்து தாய் தான்.
தாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. காரணம் என்னென்னா அது ஒரு தெய்வ நிலை தான் சொல்லணும். அந்த தெய்வ நிலையை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் நிறையா நாமங்கள் வருது. 1000 திருநாமங்கள் இருக்குது. அந்த 1000 திருநாமங்களில் அம்பாளுடைய குணங்கள், குணம் இல்லாத நிலை, நிறையா எதிர்மறை விஷயங்கள், கொஞ்சம் கூட தத்துவம் வந்து அதிகமாக புரியாத விஷயங்கள் இவ்வளவும் வெளிப்படுது. அதனால் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இது புரியாத ஒன்றை புரிஞ்சுக்கிற ஒரு நிலை. இது நம்ம ஐம்பூதங்களில் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால சிலதை தாண்டி போக முடியாது. இவ்வளவுதான் நம்ம வீச்சுன்னு இருக்குது. அந்த வீச்சை தாண்டி சிந்திக்கும் போது தான் அது வந்து பெரிய லெவலில் வருது. நீங்கள் அவாவாக்கு தகுந்த மாதிரி நடந்துப்ப இல்லையா? அது எப்படின்னு தெரியல. எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த படித்தரம் வந்து தெளிவாக தெரியும். இப்போ என் பையனுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா அவனுடைய வீச்சு எனக்கு உடனே தெரிஞ்சிடும். அவன் பையன்தான், அவனுடைய வீச்சு இந்த லெவலில் தான் இருப்பான், அவனுக்கு குறும்புத்தனம் இருக்கத்தான் இருக்கும். அந்த குறும்புத்தனத்தில் நான் ஒரு விநாயகரை பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்களில் வேற ஒன்று பார்க்கலாம். இதுதான் தத்துவம். நம்ம வந்து விநாயகர், முருகன் வச்சிருக்கிறது எல்லாமே தத்துவ அடிப்படையில் தான் வச்சுருக்கோம். விநாயக தத்துவம் ரொம்ப எளிதான தத்துவம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தத்துவத்தில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. விநாயகரை பற்றி பேசும்போது அப்படியே அப்பா அம்மா சுற்றி வந்து படத்தை வாங்கிட்டார், முருகன் உலகமெல்லாம் சுற்றி வந்து ஏமாந்துட்டார் அப்படின்னு ஒரு கதையை கொடுக்குறோம். அந்த கதைக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு. விநாயகருடைய முதிர்ச்சி எப்படின்னா, தாய் தந்தையரில் உலகத்தை பார்த்துட்டார், அதனால அந்த கனி எளிதாக கிடைச்சிருது. இவர் உலகத்தில் தாய் தந்தையரை பார்க்குறார், அந்த முறையும் சரிதான். ஆனால் கனி இவருக்கு கிடைச்சதுன்னா சும்மா அதை தெரியப்படுத்துறதுக்காக. இது கொஞ்சம் அடுத்த நிலை. விநாயகர் மூத்தவர் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் முதிர்ச்சி பெற்ற நிலை. தம்பி வந்து அடுத்த நிலை கொஞ்சம் ஸ்டேஜில் வராரு அப்படின்னு. இவர் தான் பின்னாடி சுவாமிநாதனாக சிவனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் இந்த ஒரு தத்துவ அடிப்படையில் வர விஷயங்கள். அதாவது எல்லாத்துலேயும் தாய் தந்தையரை பார்க்குற தத்துவம் குமர தத்துவம், முருகன் தத்துவம். விநாயகர் வந்து தாய் தந்தையரில் இந்த அகில உலகத்தையும் பார்த்துடுறாரு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுல சாக்தம் வந்து விநாயகர் வழிபாட்டோடு இணைஞ்சது தான். அது கணபத்தியம்னு தனியாக இருந்தால் கூட விநாயகர் வழிபாடும் சாக்தமும் பல விதங்களில் ஒற்றுமையாக இருக்கும். எங்கள் குருநாதர் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால் விநாயக தத்துவம் ஒரு படி, அதுக்கு அடுத்த படி பாலா, இப்படியே இருக்குது. இந்த குழந்தை மனசு வேணும்ன்றது தான் விநாயகர் காட்டுறார். இப்போ ஜனார்தன் ஒரு கேள்வி கேட்டால் அதை அசட்டையாகவோ அலட்சியமாகவோ நினைக்காமல் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விடை கொடுக்கணும், அவனுக்கு பொருத்தமாக. இன்னொன்று, எந்த குழந்தையும் நம்மளை தெரியாமல் கேட்கல, குழந்தைத்தனமாக அது கேட்குது வழி அந்த ஞானம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அந்த ஞானத்தை செக் பண்ணுறது, அப்பா சரியாக தான் சொல்கிறாரான்னு இதை நம்ம உணர தவறிடுறோம். குழந்தை ஏதோ தெரியாமல் கேட்குறதுன்னு நினைக்கிறோம், அது இல்லை. எத்தனை ஜென்மம் எடுத்து அது வந்திருக்கும், அந்த தத்துவத்தை இப்போ நம்ம சரியாக சொல்கிறோமா? இது மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்குது, குட்டி குட்டி நுட்பங்கள் இருக்குது. இந்த மந்திரங்கள் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுறது, பல ஆவர்த்திகள் செய்ய செய்ய என்ன ஆகுது, நமக்கு குண்டலினியெல்லாம் பற்றி நிறையா பேசுவா. பட் ஜென்ரலாக பேசும்போது உடம்பில் இருக்கிற ஹார்மோன்கள் நல்ல புத்துயிர், எக்ஸசைஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த தத்துவம் குட்டிக்கிறோமே, இது விநாயகர் தத்துவத்தை இந்த முக்கியமான நர்வ்ஸை தூண்டி விடுறோம். இதெல்லாம் தத்துவம், இந்த தோப்பிக்கரணம் போடுறதுன்றது. இது மாதிரி முருகத்தில் நிறையா தத்துவம் இருக்குது, முருகனில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவ அடிப்படையில் போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே அழகாக விளங்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த மன வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டாக நம்ம அப்படியே பாசிங்கில் ட்ரெயினில் போகும்போது சைடில் காட்சிகள் பார்த்துட்டு போகிற மாதிரி போயின்னு இருக்கோம். இதை உட்காந்து அசை போட்டு பார்க்கும்போது புது புது விஷயங்கள் வரும். உபதேசம் பெறும்போது பல ஆவர்த்திகள் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய நியமங்கள்னு இருக்குது, செய்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். உதாரணமாக நான் பெற்ற உபதேசம் என்ன பக்குவப்படுத்தியிருக்கு. அதாவது என்ன, இன்னும் கொஞ்சம் மேல் லெவலில் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், இதை இப்படி பார்க்கணும், அந்த நோக்கு மாறுறது. அது வரைக்கும் எத்தனையோ விதமான ஆசாபாசங்கள்னால அலைப்புண்ட மனசு பக்குவப்பட்டு சேனலைஸ் ஆகிடுது. சேனலைஸ் ஆகும்போது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற ஒரு நிலைமை உருவாகும். அந்த ஒரே காட்சி, அந்த காட்சி எல்லாமே ஒன்றா பார்க்குற ஒரு நிலைமை வரும்போது ஜனார்தன் கேட்டாலும் இன்னொருத்தர் வயசானவர் பேசினாலும்
ஒரே விதமான விடை தான் வரும். இது வயசு வித்தியாசம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. காரணம் என்னென்னா, பக்குவப்பட்டு நம்ம பேசும்போது நம்ம பேச்சில் ஒரு தனி சக்தி இருக்கும். அது என்னென்னா, அது இந்த ஆவர்த்தினால் ஏற்படக்கூடிய பண்பட்ட மனசு. அது வந்து மனம் பண்பட்ட மனம் வந்து அலப்பாயும் போது தடுமாற்றம் இருக்கும். நம்மளுக்கு கருத்தில் வந்து தெளிவு இருக்காது. தெளிவு எப்போ வரும்னா இந்த உபாசனையினால் வரும். ஸோ ஜனார்தன் ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு தெளிவான மனசோட, காழ்ப்பு இல்லாமல், இவன் என்ன சின்ன பையன் கேட்குறதுன்னு அந்த மாதிரி இல்லாமல், அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கலாம் இல்லாமல், அதுக்கு ஏற்ற ஒரு விடை, அவருடைய பக்குவத்துக்கு ஏற்ற ஒரு விடை, அவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி புரிஞ்சுக்குவார். புரியலன்னா கூட சிந்திப்பார். புரியலன்னா கூட அவர் பின்னாடி போய் யோசிப்பார். இவர் இப்படி ஒன்று சொன்னார், என்னன்னு யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு. ஒருத்தர் என்ன கேட்டார், சார் சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. நான் கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். இதில் யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எத்தனையோ தெய்வங்கள்லாம் வழிபடுறாங்களே அதனால கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாரு. சார் இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின், ஆனால் ஆன்சர் ரொம்ப ஈஸி. கொஸ்டின் தான் ட்ரிக்கி, ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை சார், உங்கள் மனசை நீங்கள் வழிபடுங்கன்ட்டு, உங்கள் மனசை தெய்வமாக வச்சுங்கன்ட்டு. உண்மையாகவே அதுதான் உண்மையான தத்துவம். உங்கள் மனசை பண்படுத்திட்டிங்கன்னா அதுதான் வழிபாடு. மனப்பண்பாடு, மனம் வந்து பண்பட்ட மனம் உண்மையாகவே வழிபாட்டுடைய சிகரம், உச்சகட்டம் தான் நான் என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்தது இந்த கொட்டேஷனை பற்றி பேசணும் வந்தோம். இந்த கொட்டேஷன்லாம் எப்படி கேப்சியூல் ஃபார்மில் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா, நறுக்கு தெரிச்சா மாதிரி வருதுன்னு நான் சொன்னோம். ஷேக்ஸ்பியர் 4 நாடகத்தை தொகுத்து, லைஃப் வந்து மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமும் இல்லை, டெம்பெஸ்ட்டும் இல்லை, அது ஒன்லி காமெடி ஆஃப் எரர்ஸு, யூ லிவ் ஆஸ் யூ லைக் இட்னு சொல்கிறாரு. அதாவது இந்த 4 இது நாடகங்களையும் எடுத்து, அதாவது நைட்டு வெந்நீர் காலத்து ஜாலி கனவும் கிடையாது லைஃபு. அதே நேரத்தில் லைஃப் வந்து ஒரு சுழற்காற்றும், அப்படியே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லை. லைஃப்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற அசட்டுத்தனத்தோடைய ஒரு மொத்த பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று, லைஃப்பை நீ எப்படி பார்க்குறியோ அது மாதிரி தான். அதாவது ஒன் லைஃப் ஒன் எண்ணம். ஆமாம், இது ஒரு அருமையான தத்துவம். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அவனுக்கு. அப்புறம் நான் ஒரு கொட்டேஷன் கொடுப்பேன் தெரியுமா, ராத்திரி ஒரு முறை தலையணையை பற்றி. நல்ல மனசாட்சி, மென்மையான தலையணை, இது ரொம்ப பாராட்டு வந்து. இது இது நைட் ஷிஃப்ட் போகும்போது அந்த அது நைட்டில் திரைகானம் கேட்கும்போது நிறைய பேருக்கு அந்த அந்த தூங்குகிற நேரம் இருக்கே, அது வந்து எல்லாம் அமைதி ஆன நேரம். சாயந்தரத்துலேருந்து இந்த சந்தியா காலத்துலேருந்து என்னாகும், ஓய்வு படும்போது என்னாகும், மைண்டு மாத்திரம் அப்படியே நிச்சலமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து சில தாட்ஸ் சொல்கிறது நல்லதுன்றது நான் தேர்ந்து. பகலில் அந்த அளவுக்கு எடுபடாது, ஏன்னா நீங்கள் அலுவலில் இருக்கும்போது எடுபடாது. அதுக்கேற்ற மாதிரி நான் கொட்டேஷன் சூஸ் பண்ணிப்பேன். பகலில் பாட்டு எப்படி செலக்ட் பண்ணணும், ராத்திரி பாட்டு எப்படி செலக்ட் பண்ணணும். தத்துவ பாடல்கள்லாம் நைட்டு தான். இது என்ன காரணம்னா அந்த மூடை ஒட்டி போகணும். ஒலிபரப்பில் உங்களோட நேயர்களும் வராங்க, ரொம்ப முக்கியம். நைட் ஷிஃப்ட் நீங்கள் முடிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படியோ. இல்லை, அது ஒரு பாயிண்ட், அது பாயிண்ட் வருவோம். இப்போ என்னென்னா, இந்த கொட்டேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொட்டேஷனை நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம், அதை சொல்கிறேன். தவறான முடிவுகள்லேருந்து அனுபவம் ஏற்படுது, அனுபவத்திலேருந்து சரியான முடிவுகள் எடுக்கிறோம் இந்த ஸ்டேஜ். அதனால் ஒருத்தருக்கு அனுபவம் கிடச்சிருக்குன்னா ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கார், அதனால அவருக்கு அனுபவம் கிடச்சிருக்கு. அவர் சரியான முடிவு எடுக்கிறாருன்னா அவருக்கு அனுபவம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அனுபவம் நடுவில் நிற்குது. ஸோ அனுபவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம நிறைய பேசுவோம். இந்த அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப கை கொடுத்தது. அதான் நம்ம அனுபவம் இல்லை, பிரத்தியாரப்படுற அவஸ்தையை பார்த்து, உதாரணமாக பையங்களை படி சொல்லி படிப்பு மேலேயே வெறுப்பு ஏற்படுத்தாங்க. இது அனுபவத்தில் நம்ம பிறரை பார்த்து கத்துன்றது. அந்த பையன் ஏன் அப்படி இருக்கான்னு பார்க்கும்போது தவறு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. படிப்பு மேலே வெறுப்பு ஏற்படுற அளவுக்கு அவங்கள தூண்டக்கூடாது, அல்லது அவங்கள அலக்கழிக்க கூடாது. லக்ஷ்மி அப்படியே தானே படித்து, ஆமாம், அவள் ரேர் சப்ஜெக்ட் கூட எடுத்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தாள். என்ன சப்ஜெக்ட் அது? எலக்ட்ரானிக் சயின்ஸில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தா. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம நினைவு கூறணும். இது அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த தத்துவ அடிப்படையில் நம்ம பேசிட்டு வரும்போது அது ஸ்கிப்பான மாதிரி இருந்தனால இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு தடவை நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மறந்துட்டேன். ஆமாம், கரெக்டு. இல்லை எடுத்துக்கல, வேன் வந்துட்டு வண்டி வந்துட்டு, வண்டி சீக்கிரமாக மறக்கல கரெக்டு. சரி, நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட் அன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட் நினைக்கிறேன். ஆமாம், சரி நீங்கள் போங்க, நான் மெதுவாக கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு கேரியர் நான் கொண்டு வந்தேன். கொண்டு எத்தனை மணி இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வரும்போது அப்போ எனக்கு பிரேக் இருந்தது. ஆமாம், அதில் வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வந்தேன். ஸ்டாஃப் ரூமில் நம்ம வந்து தட்டு கூட கொண்டு வந்தேன். தட்டில் நான் பரிமாறிட்டே இருந்தேன். அன்றைக்கி தான் தட்டில் முதல்ல சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மற்ற நாள் டிஃபன் பாக்ஸ்லேருந்து எடுத்துப்பேன். சொல்லு. அந்த டயத்தில் உங்கள் கதவு
மெதுவாக திறந்தது. யார் அதை திறந்துட்டு வராங்கன்னு பார்த்தாக்க, ஷோ நான் நம்பவே முடியல. இப்போ எம்எஸ் அம்மா எம்எஸ் அம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு உள்ளே எனக்கு. வரலாமா? நான் இங்கே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பணிவு, அந்த பவ்யம், அப்பா பாட்டில் இந்த குரல்லே அவ்வளோ இனிமே. அவங்க வந்து பாட்டில் ஏன் அவ்வளவு கனிவு பரிவு இருக்குன்னா அவங்க பேச்சுலையும் அதனால அவங்க எண்ணத்துலேயும் அந்த பரிவு இருக்கு. அப்பேற்பட்ட இன்னைக்கு ஏதோ ரெக்கார்டிங் வந்தேன், அதுக்காக இன்னும் சாப்பிடலாம். அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது ஒரு அருமையான நிகழ்ச்சி. அது எம்எஸ் அம்மா அன்னைக்கு பேசின அந்த பேச்சு, அது இசைக்கு மேலே ஒரு ராக தேவதை எதிர வந்து தரிசனம் கொடுத்து 2 வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ கிட்ட பார்த்ததே அப்படியே இன்னும் பெரிய விஷயம். அது மறக்க முடியாத நினைவா. இந்த மாதிரி இது அனுபவம்னு பார்க்கும்போது இது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய என்ன கட்டம் அது, இவங்க எலக்ட்ரானிக் சயின்ஸ் முடித்து அவளுக்கு வேலை கிடைச்சிது. சிடிஎஸ்ல வேலை கிடைச்சிது. கொஞ்ச நாள் சென்னையில் வேலை பார்த்தா. அப்போது அவள் ஒரு புது திருப்பம் ஒன்று கொண்டு வந்தால, அவள் எடின்பரா போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. ஸ்காட்லாண்ட் போகணும் அப்படின்னு குதிச்சுன்னு வந்தா. நம்மளுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, குழந்தை அவ்வளோ தூரம் போகிறாளே. நான் இப்போ பெரும்பாலும் கொஞ்சம் பேலன்ஸாக இருப்பேன். ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னா, நான் காட்டிக்கல. அவள் உற்சாகமாக சொல்கிறா, இதான் முதன்முறை அவள் சென்னையை விட்டு போகிறது. 2வது, நம்ம இருந்த பகுதியிலேருந்து மந்தவெளி எந்த திக்கில் இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாது. எனக்கு திக்குன்னு ஆயிடுது. எங்கேயுமே தனியாக எடின்பரா அப்பா ஒரு குளிர் பிரதேசம். ஒரு மாதிரி நம்ம முகம் மாறினா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சியர்ஃபுல்லாகவே ஓகேம்மா அப்படின்ட்டு அவளுக்கு நம்ம பண்ணோம். 1 வீக்கில் கிளம்பி போயிட்டேன். இதில் என்ன தெரியுமா, நம்ம அந்த அனுபவம் தான் கை கொடுத்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தயங்கினோன்னா அவளும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. நம்ம உற்சாகத்தை குலைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவள் எடின்பரா போனா. எடின்பரா போயிட்டு அப்பப்போ எடின்பராலேருந்து வீடியோ கால். எடின்பரா போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாஸ்டர் டிகிரியும் பண்ணிட்டு. ஆமாம்மா, எம்சிஏ முடிச்சுட்டு போனா. கரெக்ட். அது ஒரு அந்த தீவிரம், அதாவது அந்த சின்சியரிட்டி, ஒன்றத்தை முடிக்கணுன்ற ஒரு ஒரு பெரிய விஷயம். அது நல்ல சின்சியராக ஒர்க் பண்ணுவா. இப்போ அவளுக்கு அந்த தைரியம் வந்துடுதுன்றதையும் பார்த்தோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு இடத்துல போனோம், ஒரு புது இடம். எனக்கு என்ன போச்சேன்னா கூட நான் ரொம்ப தயங்கியிருப்பேன். அது மாதிரி இருக்கும்போது எப்படி இவ போனான்னு. அவள் போனது எனக்கு வந்து, நான் வீட்டில் தோசை வாத்துட்டுருக்கேன், அவளுக்கும் சேர்த்து வாத்துட்டுருக்கேன். எனக்கு அவள் அங்கே போயிட்டா வீடியோ காலில் டெய்லி வரதுனால அவள் வீட்லேயே இருக்க மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால என்ன பண்ணியிருக்கேன் நீ, அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம 3 பேர் தான் அப்போது இவ்வளோ இருக்கிறதா நினச்சிட்டு பண்ணிவிட்டு ஒரே சிரி. அன்றைக்கி பாட்டியும் சேர்ந்து ஒரே சிரின்னு சிரித்து அது ஒரு அருமையான இன்சிடென்ட். ஜனார்தனுக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிது. அது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பக்கத்தில் நம்ம ஊர் தான், பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு. அப்போது மறுபடியும் நம்ம 3 பேர் ஏதாவது பேசின்னு இருப்போம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஜெய்ஹிந்த்னு ஒன்று சொல்லி முடிக்கிறத பற்றி நீ அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். அந்த ஜெய்ஹிந்த் சொல்லி முடிக்கிறதுன்றது ஒரு ஷட் டவுன், அதாவது க்ளோஸ் டவுன் சொல்லுவோம், இல்லை சைன் ஆஃப், ப்ராட்காஸ்ட் முடிகிறதுன்றதுக்காக. அதான் எங்களுக்கு சிக்னல், நீங்கள் முடிச்ச உடனே 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுவோன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம 3 பேர் இருந்ததுனால அந்த சிக்னல் உனக்கு ரொம்பவே தேவைப்பட்டிருந்தது இல்லையா? ஆமாம். ஒரு சமயம் நீங்கள் மழை பெய்யும் போது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு அம்மாவுக்கு மருந்து வாங்க போனேன்ல. ஆமாம், கரெக்ட். ஆமாம், அன்றைக்கி ஆஃப்னா. கரெக்ட். ஆமாம். வேஷ்டியை கட்டிட்டு நீங்கள், வேஷ்டி கொடை, மழை, நல்ல மழையில். ஆமாம், அம்மாவுக்கு ஏதோ மருந்து வாங்க போனேன். ஒரே சேரு சகதியமாக வழியெல்லாம் தாண்டி 5 நிமிஷத்தில் வந்துட்டேன். மருந்து வாங்கிட்டு போயிட்டு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஆளே காணோம். சரி, கூட்டமாக இருக்கும் கடையில் அப்படின்ட்டு நாங்கள் பேசாமல் வெயிட் பண்ணினோம். ஆனாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, யாரோ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு அப்பயும் நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். சரி, ஏதோ வந்துடுவார், நம்பிக்கை தான், பக்கத்துலன்னு போயிருக்கார், ஒன்றும் பயப்படல, பேசாமல் இருந்துட்டோம். ஆனாக்கா அப்பா இதேச்சியாக ரேடியோ போட்டார். பார்த்தா உங்கள் வயசு அதில் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னே தெரியல. கடைக்கு போனவர் அந்த புரியாத பகுதியை நான் சொல்கிறேன். அதாவது மருந்து வாங்கியாச்சு,
திரும்பி வரேன், கொஞ்சம் தூற்றல் இருந்ததுனால கொடையை பிடிச்சதும் பக்கத்தில் ஒரு ரொம்ப நெருக்கமாக சேத வாரி அடிச்சுன்னு ஒரு ஜீப் வந்து நின்றுது. டக்குன்னு கொடையை முடிச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்தேன். சார் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னதும், வண்டியில் ஏறுங்க சீக்கிரம் அர்ஜென்ட்டுண்ணா. நான் இதெல்லாம் இது பழக்கப்பட்ட விஷயம். ஏன்னா உடனே டக்குன்னு கொடையை மடித்து ஏறி வேஷ்டி மடித்து கட்டின்னு ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டேன். பறந்தது வண்டி. வாழ்நாளில் நான் அந்த மாதிரி ஒரு வண்டி ஓட்டி நான் பார்த்ததில் ஸ்டேஷனில் போய் நிறுத்திட்டு அத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க, ஆஃபீஸர்ஸு, ஸ்டேஷன் டைரக்டர் எல்லாம் உள்ளே போனோம். சார் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். நேற்றுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப்னு கேள்விப்பட்டோம். உங்களை ஃபோன் பண்ணால் உங்கள் ஃபோன் வசதி இல்லை, அதனால் உங்கள் பாட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு ஒரு சான்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஊருக்கு போயிருந்தால் விஷயமே மாறி இருக்கும். அது என்ன நடந்ததுன்னா, ஒரு ப்ரோக்ராமை டெல்லியிலேருந்து வந்த ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் என் வாய்ஸில். முந்தின நாள் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த அந்த நிகழ்ச்சியில் திடீர்னு டெல்லியிலேருந்து ஒரு 4 சென்டென்ஸ் சேர்த்துட்டாங்க. அதுவும் எப்போனா மிடில், அந்த ஸ்பீச்சுக்கு நடுவில் ஒரு 4 சென்டென்ஸ் புதுசாக சேர்த்து, இது ரொம்ப அர்ஜென்ட்டு, இதையும் பதிவு பண்ணி நீங்கள் ஒளிபரப்புங்க. ஒளிபரப்பு 9:15க்குன்னு வச்சா 25 நிமிஷம் தான் இருக்கு. இதை இப்போ என்னுடைய வாய்ஸில் பதிவு பண்ணால், எப்பவுமே பதிவு பண்ணால் கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி பண்ண வேண்டி வரும். அந்த வீச்சு இருக்காது, படபடப்பு எல்லாம் சேரும். பதிவு அடிக்கடி பிளாக் ஆகும். ஏன்னா படபடப்பில் வேலை பண்ணால் நமக்கு தெளிவு இருக்காது. அதான் அந்த மனத்தெளிவுக்காக சொல்கிறேன். அந்த விஷயத்தில் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சு. சார் எந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் எந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி அந்த 4 சென்டென்ஸ் சேர்த்துருக்காங்க, தனித்தனியாக இல்லை கிளஸ்டராக சேர்த்துருக்காங்க. சரி, ஓகே, அதை எனக்கு கொஞ்சம் போடுங்க. போட்டு கேட்டது அந்த இடம் வந்ததா கரெக்டாக சம்வேர் இந்த மிடில். அந்த இடத்துல ஒரு பேப்பர் மார்க் வச்சேன். நாங்கள் இந்த பழைய காலத்து டேப்லாம் பேப்பர் மார்க் தான் எண்டுக்கு வச்சுப்போம், தெரியறதுக்கு வச்சுப்போம். அதெல்லாம் கயிறு மேலே நடக்கிறது தான். ரொம்ப கஷ்டமான காலெலாம் தாண்டி வந்தாச்சு. உயிரை கையில் பிடிச்சிருந்தா வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணேன், அதை போட்டு கேட்டேன். இப்போ இந்த பகுதியை மட்டும் நான் நிறுத்திட்டு நான் லைவாக 4 சென்டென்ஸையும் சொல்லணும். இது ஒரு பெரிய விஷயமாங்கிறது வேற, அந்த ஸ்ருதியில் சொல்லணும். முந்தா நாள் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்ருதியில் பேசியிருப்பேன். இப்போ இந்த ஸ்ருதி வந்தால் இது ஏதோ கொஞ்சம் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்காக 2 தடவை போட்டு கேட்டேன். அதுக்கு தான் நேரம் இருந்தது எங்களுக்கு. 5 நிமிஷம் தான் டேப்பு எடுத்துன்னு போயிட்டோம். டன். ஸ்டூடியோவில் என்னென்னா, ஜெயராமன் உட்காருவார், டேப் ஓடும், டேப் ஓடிண்டே இருக்கும். அந்த இடம் வந்ததும் டேப்பை நிறுத்துவார், அவரே லைவாக மைக்கில் இந்த 3-4 சென்டென்ஸையும் படிப்பார், மறுபடியும் டேப் ஓடும். இதில் முக்கியமான விஷயம் அந்த ஸ்ருதியிலே இருக்கும். அதே முன்னாடியே பதிவு பண்ண அதே ஒரு இதில். இது ஜெயராமனுக்கு பெரிய சேலஞ்ச். ஆனால் அது சேலஞ்சை நான் எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு சேலஞ்சு பிடிக்கும். காரணம் என்னென்னா, சேலஞ்ச் இருந்தால் தான் நம்மளுடைய முழு ஒரு திறமையும் வெளிப்படும். இது யாரோ பாராட்டுறதுக்காக செய்கிற விஷயம் இல்லை. சேலஞ்சு இல்லை, இப்போ நமக்கு லைஃப்பெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடி போச்சு. இருந்தாலும் நம்ம சேலஞ்சு எதுவும் சந்திக்காட்டா கூட சேலஞ்சை எதிர்கொள்கிற ஒரு மனப்பான்மை வேணும். அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. டேப் ஓடிட்டுருக்கு, பக்கத்தில் இன்ஜினியர், ஆஃபீஸர் எல்லாம் நிற்கிறாங்க. அத்தனை பேருடைய ஹார்ட் பீட்டும் எனக்கு கேட்குது. ஆனால் நான் நிச்சலமாக இருந்தேன். பர்ஃபார்மர்னா நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. கரணம் தப்பினா மரணம் மாதிரி. கத்தி மேலே நடக்கிறதுனா இதான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. கரெக்டாக அந்த இடம் வந்தது, நிறுத்தினேன், மைக்கை திறந்தேன், அமைதியாக எனக்கே உரித்தான அந்த ஒரு வாய்ஸில் டெலிவர் பண்ணேன். அதே ஸ்ருதியில் மறுபடியும் டேப்பை ஓட விட்டேன். கேட்டுட்டு இருந்த இன்ஜினியர் ஓடி கட்டின்ட்டார். சார் இது ஃபினாமினல் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே பரம்பொருள், தோன்றா துணையாக இருப்பவன் அவன் எப்பவுமே நம்பி நம்மளுடைய எத்தனத்தில் செய்ய வேண்டியது செய்துடணும். இருந்தாலும் ஒரு பரம்பொருளுடைய துணை நமக்கு வேணும். அதாவது எதுனா பரம்பொருள்ங்கிறது எப்படின்னா, நமக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறத விட நம்மளுடைய சக்தியில் நமக்கு ஒரு ஈகோ வந்துடும் நம்மளை அறியாமல். அது இல்லாமல் இருக்கிறது தான் பரம்பொருள் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நமக்கு மேலே ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கணும். அது ரொம்ப விஷயம். அது வந்தால் ஒன்றாகும், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது என் வாழ்நாளில் அது கண்கூட கண்டேன். முடித்தேன். அப்புறம் ஒரு எத்தனை நிமிஷத்தை சேர்ந்துருப்பேன் வீட்டுக்கு. அந்த ஜெயின்னு சொல்லி வரும்போது எதிர்பார்த்துருந்தீங்க. இப்போ என்ன எப்படி இருந்தது மனநிலை? வாட்சில் சத்தம் கேட்டது, ஜீப் சத்தம், டப் டப்புன்னு. சரி வந்துட்டேன்னு ஒரு மகிழ்ச்சியை எட்டி பார்த்தா நீங்கள் தான் கரெக்டாக. ஆனால் கட்டின வேஷ்டியோடு போனது அதான் ஃபஸ்ட் டைம். ஆஃபீஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி போனதே இல்லை எனக்கு. அதான் அதாவது ஒலிபரப்புன்னு வந்தால் நம்மளுடைய
மற்ற சொந்த வசதிகளெல்லாம் நம்ம வந்து குறைச்சி கை கொடுக்கணும். ஆமாம், கிரைசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்பவும் வராது. கிரைசிஸில் தான் நமக்கு எந்த அளவுக்கு உள்ள உரம் இருக்குது, எந்த அளவுக்கு சாதிக்கும் திறன் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு மரம் உறுதி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இது வந்து பழகி போச்சு எனக்கு. காமெண்ட்ரியில் இதை விட நிறைய சுச்சுவேஷன் சந்தித்ததுனாலையும் அதான் ஒருத்தர் கேட்பார், சார் ரன்னிங் காமெண்ட்ரியில் இந்தியா கொஞ்சம் சரிகிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதே, நீங்கள் காமெண்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கேட்பாளராக லிசனராக பார்க்குறீங்க, நான் காமெண்டேட்டராக பார்க்குறேன். அதனால் எனக்கு எல்லாம் ஒன்று தான். இப்போது அடுத்த ஃபேஸ் வந்திருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமை தான், இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை. அப்பா முதுமை காரணமாக காலமாயிட்டார். கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம், அந்த துக்கத்தை அம்மா பொறுத்துன்றதோடு இல்லாமல் இதனால நம்ம நிலகுலைஞ்சு போயிட போகிறோமேன்றதுக்காக உறுதுணையாக இருந்தது பெரிய விஷயம். கண்டிப்பாக. அது வந்து கணவனை இழந்த ஒரு நிலையில் வந்து அவங்க அப்படியே இதாகிடாமல் குடும்பத்தை அப்படியே வந்து அற்புதமாக அவங்க தொடர்ந்து அவரை வேலையும் சேர்த்து அவங்க பண்ணாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அடுத்து டாக்டருக்கு மேரேஜ் ஆச்சு, சௌமியாவுக்கு மேரேஜ் ஆச்சு. மருமகனா ராமகிருஷ்ணன் வந்தார், அவருக்கும் ஐடியில் வேலை தான். கொஞ்ச நாள்லாம் அவங்க நெதர்லாண்ட்ஸ் புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நந்தனா வீட்டில் தான் இருந்தோம். அப்போது வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நாளில் அம்மாவும் மறைஞ்சிட்டா. இந்த டைமில் அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. 45 வருஷம் நம்ம வாழ்ந்த வீட்டை காலி பண்ண வேண்டியது. அந்த டைமில் நமக்கு ஒரு திருப்பம் வந்தது. ஆமாம் ஆமாம், நம்ம நெதர்லாண்ட்ஸ் போனோமே. நெதர்லாண்ட்ஸ் போனோம். அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டி இருந்தது. அதுக்கு நீ நைட்டுலாம் எனக்கு மேப்பெல்லாம் எடுத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் மேப்பெல்லாம் கொடுத்து பண்ணி அந்த எங்கே வரணும் என்னன்னு, அந்த வந்தியத்தேவன் குந்தவை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கடத்தின்னு வந்திருக்கோம். ஏன்னா அவங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த கதையில். அந்த கதையாக படிக்காமல் வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தா வாழ்க்கையை எப்படி சந்திக்கிறதுன்னு மாமேதை கல்கி பண்ணியிருக்காரு. எங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது இது அற்புதமாக இருக்குது. அதாவது கேட்கும்போது நம்ம சரியாக தான் வந்து கொண்டு போயிருக்கோம். எல்லாரோடையும் கலந்து போகும்போது என்ன ஆகுது, இந்த உலகம் ஒன்றா பார்க்குற ஒரு இதை சின்ன வயசுலேயே நம்ம வளர்த்துன்னு வந்தோம். அது வந்து நமக்கு நல்லா இருக்குது. அது அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு இதை நம்மளை புரிஞ்சுட்டு நம்ம வைப்ரேஷனை புரிஞ்சு மக்கள் வர்றது தான் பெரிய விஷயம். இது ரொம்ப நல்லா இருக்குது. உலகமே ஒரு குடும்பம் நினைக்கிற அந்த ஒரு பக்குவம் வந்ததுனால என்ன ஆகுது, நமக்கு மகிழ்வாகவே இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் நிறைய பேர் நான் பார்க்கும்போது நினச்சிப்பேன், இவங்க பாவம் இவ்வளவு அழுத்துக்கிறாங்களே, இவ்வளோ அழகாக கொண்டு போகலாமே, முடியுமே. இப்போது நம்ம வந்து அங்கங்கே குட்டி குட்டி பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதை விட அந்த பிரச்சனைகளை எப்படி டைட் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்றதுல தான் இருக்குது. இது வந்து நமக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த இது நடந்தது. இப்போ இத்தனை விஷயங்களையும் இங்கே சங்கரா டிவி டீம் அவங்களோட நாங்கள் முதல்ல பகிர்ந்திருக்கோம். நேயர்களோடு பகிர்ந்து நல்ல ஒரு விஷயங்களை செய்தோன்ற ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு அளித்து, இந்த ஏஜில் இந்த நிலையில் எங்களுக்கு நினைவு கூர்ந்து சிலதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு சங்கரா டிவி நிறுவனத்தாருக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.